ஒரு ஆசிரமத்துல இருந்த குரு தன்னோட சீடர்கள்லாம் அழைச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பையும் ஒரு கூட நிறைய தக்காளியும் கொடுக்குறாரு. குடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு யார் மேலலாம் கோவம், வெறுப்பு, ஈகோ இருக்குதோ, அவங்க எல்லாம் ஒரு ஒரு தக்காளி எடுத்து, அந்த உங்க கோவம் இருக்கு பார்த்தீங்களா? அவனோட பேர அதுல எழுதி, உங்க பையில போட்டு வச்சுக்கணும் நீங்க அந்த பிளாஸ்டிக் பையில. எங்க போனாலும் இத கூட எடுத்துட்டு போணும். அதுவும் இந்த பை வந்து 1 வாரத்துக்கு உங்க கூடயே இருக்கணும் அப்டின்றாரு. எல்லாருமே அவங்கவங்க கோவம் யார் மேல இருக்கோ, ஈகோ இருக்கோ, அதெல்லாம் அவங்க பேர்லாம் எழுதி தக்காளி எடுத்துக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய கோவம் வரும் அவனுக்கு. அதனால ஒருத்தன் மட்டும் ஒரு மூட்டை அளவுக்கு எடுத்துக்கிறான். அப்படியே அந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகுது. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளிலாம் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்குது. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா, அப்படியே தக்காளிலாம் அழுகி அந்த ஆசனம் முழுக்க அந்த துர்நாற்றம் வீசுது. 5வது நாள் பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளிலருந்து அந்த சாறுலாம் வெளிய வருது. ஐயோ! இன்னும் 2 நாள் இருக்கே கெடு முடிய. எப்படி இந்த துர்நாற்றத்த தாங்கி இருக்கிறது? முதல்ல குரு வந்தா அவர்ட்ட சொல்லி இதெல்லாம் குப்பையில எறியணும் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே குரு வராரு. அவர்ட்ட இந்த மாரி சொல்றாங்க. அவரு குரு வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. "அழுகிய தக்காளியோட நாத்தத்தையே உங்களால தாங்க முடியலையே. ஆனா உங்கள காயப்படுத்துனாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேல கோபம், பொறாம, பழிவாங்குற எண்ணம் அப்படி போன்ற அழுகிய தக்காளிய உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கீங்களே, அந்த நாற்றம் உங்க வாழ்க்கைய எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்றாரு. அவங்க எல்லாம் அப்படியே தன்னோட தவற நெனச்சு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஸோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம், வெறுப்பு இது மத்தவங்களோட நம்ம மனசுக்குள்ள நம்ம வச்சுட்டு இருக்கறனால நமக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால மறப்போம், மன்னிப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.